அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நான் இரவு சாப்பாட்டுக்கான ஒரு சூப் ஒன்று தான் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த சூப் வந்து பெரியவங்க சின்னவங்க எல்லோரும் சாப்பிடலாம். லைட்டாக சாப்பிடக்கூடிய இதாக இருக்கும். இது வந்து ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். இந்த க்ரீமி பம்கின் சூப்பை இன்ஃப்ளேட்டட் குக்கரில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். இன்ஃப்ளேட்டட் குக்கரில் தான் ஃபஸ்ட் டைம் நான் ஒரு சூப் ஒன்று செய்கிறேன். அதனால் உங்களுக்கும் இதை காட்டலான்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் வந்து இதுக்கு 400 கிராம் பரங்கிக்காய், இதை வட்டக்கான்னு சொல்லுவாங்க, அதோட ஒரு கேரட் எடுத்திருக்கேன். எல்லாம் தோல் சீவிட்டு நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கிறணும். அதோட ஒரு பெரிய வெங்காயம் அதையும் கட் பண்ணிக்கிறணும். ஒரு பூண்டு ஒரு 3 போல் அதையும் சின்னதாக கட் பண்ணிக்கிறணும். இந்த சூப்பை வந்து இன்ஃப்ளேட்டட் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஏன்னு சொன்னால் எனக்கு கேஸும் முடிஞ்சிருச்சு. அதனால் இந்த குக்கரில் தான் செய்ய போகிறேன். இதை ஃபஸ்ட் டைம் ஒரு சூப் ஒன்று செய்கிறேன். இதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு வெஜிடபிள் எல்லாத்தையும் சாட்டே பண்ணிக்கிறணும், அதாவது வதக்கி கொள்ளணும். இதுக்கு நான் கொஞ்சம் பட்டர் போட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு, பட்டர் இல்லாட்டி நீங்கள் ஏதாவது ஆயில் போட்டுக்கிறலாம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கி கொள்ளணும். நான் வந்து குறைஞ்ச அளவு வோல்டேஜில் தான் குக் பண்ணுறேன், அதாவது டெம்பரேச்சரில். இப்போ கொஞ்சம் கரண்ட்டும் நம்மளுக்கு குறைவாக செலவாகும். 400 வச்சுருக்கிறேன். முதல்ல பூண்டை வாசம் வரை வதக்கிக்கிறணும். அதுக்கு பிறகு வெங்காயம் காய்கறியை போட்டு வதக்கணும். இதை நாங்கள் பட்டரில் வதக்கிறதுனால நான் வந்து ஸ்டர் ஃப்ரைன்ற இதில் மூடில் தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி வதக்கி கொள்ளணும். அதுக்கு நான் மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் உப்பு 1 டீஸ்பூன் போட்டு திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இப்போ வந்து தண்ணி ஊற்றி இதை வேக விடணும். இதை காய்கறியெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விடணும். அது காய்கறி இருக்கிற இது அளவுலேருந்து ஒரு அரை அங்குலத்துக்கு மேலே இருந்தால் தண்ணி அது ஓகே. நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன், போதாது. காய்கறிக்கு மேலால் இருக்கணும் தண்ணி. இப்போ நாங்கள் அதை மூடி வச்சு இப்போ அவிச்சு கொள்ளணும். அதுக்கு இப்போ நான் வந்து மூட மாற்ற போகிறேன். இப்போ நாங்கள் சூப் செய்கிறதுனால, தண்ணி போட்டு செய்கிறதுனால நாங்கள் வந்து ஹாட் பாட்டுங்கிற இதுக்கு தான் மாற்ற வேணும். அப்போ தான் நல்லா குக் ஆகும். ஹாட் பாட்டுக்கு போட்டாச்சு. இப்போ 2000 நிற்கிது. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் லெஸ் பண்ணுறேன். அதிகமாக வச்சு செய்யலாம், ஆனால் கரண்ட் கூட போகிறனால நான் அதனால் குறைஞ்ச வோல்டேஜில் வச்சு தான் நான் வந்து குக் பண்ணிக்கிற போகிறேன். இப்போ கரண்ட் சார்ஜ் எல்லாம் கூடிட்டு திரும்பவும், அதனால் பார்த்து குறைவாக வச்சு இந்த குக்கரில் செய்ய பாருங்கள். இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கூல் ஆகிறதுக்கு வைக்கணும். நாங்கள் சூடோடு வச்சு பிளெண்டர் பண்ணக்கூடாது, பிளெண்டரும் பழுதாக போயிடும். அதோட அது ஓப்பன் பண்ணக்கூட எதுவும் மேலே பட்டுச்சுன்னா பெரிய விளைவுகளை சந்திக்க வரும். அதனால் ஆறின பிறகு இந்த பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி நல்லா
க்ரீமி பதத்துக்கு பிளெண்ட் ஆகிருக்கணும். இப்போ நாங்கள் சூப்பை ரெடி பண்ணுவோம். அந்த பேனில் பிளெண்ட் பண்ணதை போட்டு இப்போ நாங்கள் இதை கொஞ்சம் கொதிக்க விட்டு திக்காக்கணும். திக் பதத்துக்கு எடுக்கணும். இப்போ என்கிட்ட வந்து க்ரீம் இல்லை. க்ரீம் இருந்துச்சுன்னா நல்ல டேஸ்ட்டாக வரும். க்ரீம் இல்லாதனால நான் வந்து மில்க் தான் சேர்க்குறேன். உங்களுக்கு க்ரீம் இருந்தால் நீங்கள் க்ரீம் போட்டுக்கொள்ளலாம். நீங்கள் க்ரீம் சேர்த்தா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த சூப் அளவு வந்து 4 பேருக்கு குடிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் கொதிக்க விடணும். இப்போ நாங்கள் ஹீட்டுன்ற மூடுக்கு போட்டு 300 வச்சு சூடாக்க போகிறேன். அப்போ சூடாகிற போது அது வந்து சூப் வந்து திக்காயிரும். அவ்வளவுதான். இன்றைக்கினா இந்த பம்கின் சூப்பும் ப்ரெட்டும் அதோட மீன் பிரட்டலும் செஞ்சுருந்தேன். என்கிட்ட டின் ஃபிஷ் இல்லாதனால நான் மீனை வேக வச்சு ஒரு மீன் பிரட்டல் ஒன்று செஞ்சேன். அந்த வீடியோ நான் அடுத்த வீடியோவில் போடுவேன். ஏன்னா இதில் போடுறதுக்கு எனக்கு இடம் போதாமல் போயிட்டுருச்சு. நீங்கள் கட்டாயமாக அதை பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.